வெல்கம் டு பிஎன்சி தமிழ். இன்றைக்கி நாம் கோஸ்ட் பெப்பர் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 400 கிராம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, 4 மீடியம் சைஸ் தக்காளி, கொத்தமல்லி, 8 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், 3 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. காளானை பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு சோம்பை பொடி பண்ணிக்கலாம். ஒரு கனமான பாத்திரத்தில் 6 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் காளானை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். காளான் வேகும்போது காளான்லேருந்தே தண்ணி வரும். அதனால இப்போ நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். அஞ்சு நிமிஷத்தில் காளான் வெந்துடும். இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம காளானை வேக வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா தண்ணி சேர்க்காம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் 3 டீஸ்பூன் அரைச்சி வச்ச மிளகு சோம்பு தூளை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் மிளகு சோம்பு தூளை சேர்த்துக்கோங்க. கடைசியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி இறக்குனா சுவையான கோஸ்ட் பெப்பர் மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.